வணக்கம். டேஸ்டி ஹோம் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சை மிளகா சட்னி. இது ரொம்ப ஈஸியா 5 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய சட்னி. 3 பொருட்கள் வச்சு அந்த 3 பொருட்கள் என்னென்னன்னு பாருங்க. இதுதான் அந்த 3 பொருட்கள். வாங்க இந்த சட்னி எப்படி செய்றோம்ங்கறத பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இத லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறமா ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கோம். ஏன் லோ ஃப்ளேம்ல வைக்கிறோம்னா இந்த பச்சை மிளகாய் வந்து வெறுமனே எண்ணெயில வதக்கும்போது என்ன ஆகும் அப்படினா வெடிக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுனா. அதனால தான் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிறோம். சிம்ல வச்சிட்டு இத வதக்கலாம். இந்த பச்சை மிளகாயோட ஸ்கின் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலரா மாற ஆரம்பிக்கும். அதுதான் இந்த மிளகாய் வெந்ததுக்கான பதம். பாத்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 7 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இப்ப சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த 2 பொருட்களை மட்டும் தான் நம்ம வதக்கி எடுக்க போறோம். பாருங்க தக்காளி சூப்பரா மேஷ் ஆயிருச்சு. அவ்வளவுதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சிரலாம். இதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சு எடுக்க போறோம். இதுக்காக ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துர்க்கோம். அத வந்து முதல்ல அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த சட்னி ஃபைன் பேஸ்டா அரைக்க போறதுனால அந்த தேங்காய் கூட அந்த தக்காளி எல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் அங்கங்க கிடைக்கும் கொரகொரன்னு இருக்கும். அதனால முதல்ல அரைச்சு எடுத்துட்டு இப்போ அதையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிருச்சு நம்ம சட்னி. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து விட்டுக்கலாம். இத வந்து காய்ச்ச போறதில்ல. இத அப்படியே தான் யூஸ் பண்ண போறோம். பாருங்க 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிட்டா அவ்வளவுதான். கார்னிஷிங்கும் முடிஞ்சிருச்சு. இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you.